தன்னுடைய ஆளுமையால் அனைவரையும் தன்வயப்படுத்தும் என் மனதிற்கினிய சிம்மராசினியர்கள் எப்படி இருக்க போது இந்த ஆணி மாதம் கிட்டத்தட்ட ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை 15க்குள்ள இந்த ஒரு மாத காலம் எனக்கு என்னவெல்லாம் நடக்க போகிறது, எப்படி இருக்க போகுது. அப்படியே தள்ளி வந்தாச்சு. அஷ்டம சனின்னாங்க, ராகு வருதுன்னாங்க, கேது வருதுன்னாங்க, இந்த மே போச்சு, இந்த ஜூன் போச்சு, இந்த ஜூன் 15 வந்துருச்சு, அடுத்து ஜூலை 15 அப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் ஒன்றும் நடந்த மாதிரியே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய அத்துணை சிம்மராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா வேற லெவலில் இயங்க போகுது. ஏன்னா 11ஆம் இடத்தில் போய் ராசிநாதன் அமர்தல் அப்படின்றதே ஒரு பயங்கரமான யோகமான காலகட்டம். திரும்ப வர்றதுக்கு 1 வருஷம் ஆகும். ஸோ அதனால முறையாக இந்த டயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் என்ன கோல் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஸோ 11ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்தல் அப்படின்றதே லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல ராசிநாதன் இருக்காரு. வேற என்ன வேணும்? 10ஆவதுக்கு குருவோட வேற இருக்காரு. குருவும் 11ல் இருக்காரு, புதனும் 11ல் இருக்காரு, 11ஆம் வீட்டு அதிபதி 11ல் இருக்காரு. எனக்கு அப்படியே சொல்லும் போதே அப்படியே கண்ணெல்லாம் விரிஞ்சு சந்தோஷமா அது இருக்குது. ஸோ சிம்மராசிக்காரங்களுக்கு யார் என்ன வேணா சொல்லியிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 1 மாத காலம் அப்படின்றது கடவுளால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட காலம், அவ்வளோதான் சொல்லுவேன். தாண்டி எனக்கு வேற வார்த்தையே வரல. பெருசாக ஏதாவது தேடி பார்க்குறேன், பிளஸ்டு, அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் என்ன வேணால் கமெண்ட்ல கீழே போட்டுக்கோங்க. ஆத்மார்த்தமாக ஒரு வார்த்தை சொல்லணும்னா இந்த 15ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய 15ஆம் தேதி வரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றமான காலகட்டம். உங்களுடைய கனவுகள் அனைத்தும் படுத்தமாகக்கூடிய காலகட்டம். லாபம் ரெட்டிப்படும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கையில காசு தாங்க போதுங்க. காடு மட்டுமே இருந்த பர்ஸ்ல காசெல்லாம் இருக்க போதுன்னா பார்த்துக்கோங்களேன். செலவு வருது, அது ஒரு பக்கம். ஆனாலுமே ஏதோ ரொம்ப அப்படியே இது வரைக்கும் விரயமா வெட்டி செலவா போயிட்டு இருந்ததெல்லாம் அப்படியே போயிட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல, தப்பிச்சுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை தரக்கூடிய மாதமாக இந்த 1 மாதம் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இனிதே வர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம். நிறைய பேர் இது அப்படியே நான் எடுக்கும்போது ஒன்று சொன்னேன், தன்னுடைய ஆளுமை எல்லா இடத்துலையும் அப்படியே தன் ஆளுமை, கர்வம், நான் சொல்றதை கேட்கணும், என் பேச்சு, நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு இப்படிலாம் இருந்த காலகட்டம்லாம் மாறி வியாபார உத்தி அதிகரிக்க போயிருது. சிம்மத்துக்கே இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இப்போ வரப்போகுது. எப்படி யாரை எங்கே பேசி மடக்கலாம், என்ன மாதிரி எல்லாம் பண்ணலாம், எந்த இடத்துலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம், கரெக்டாக எந்த கால்குலேஷன் போடலாம், எந்த ஈக்குவேஷன் போடலாம், XY Z எல்லாம் போட்டால் என்ன வரப்போகுது, A+B² என்ன ஆகுதுன்னு இது வரைக்கும் படிச்சதெல்லாம் அப்படி எடுத்து மெமரி பண்ணி அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதன் மூலமாக சூப்பர் அப்படின்ற மாதிரியான ஒரு பேர்லாம் வாங்குறதுக்கான அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்க போகுது. காதல் நிற்க போகிறது. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஜூலை 10ஆம் தேதிக்கு அப்புறமே, ஏன்னா அடுத்த டிரான்சிட் கடகத்தை நோக்கி சூரியன் வந்துருவார். அப்படியெல்லாம் பார்த்தா ஜூலை 10ஆம் தேதிக்கு அப்புறம் சென்றாசா கையில் பிடிக்க முடியாது. வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.